சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 12th பொருளியல் எக்கனாமிக்ஸ்க்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் அப்புறம் தான் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கு பாருங்கள். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல்லாம் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணால் பார்த்துருக்கீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் இது போன்ற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. டக்குனு வீடியோ முடிச்சிடலாம், ஏன்னா நீங்கள் படிக்கணும் இல்லையா? ஸோ அப்படியே பாருங்கள், நிறைய உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ 1 மார்க் பாருங்கள், ஏதோ 1 மார்க்கா கண்டிப்பாக 3லேருந்து 4 இன்டீரியர் இருக்குது, உங்களுக்கு டெஃபர்ட்டாக இருக்குது. அந்த இன்டீரியர் ஆன்சர்ஸ்க்கான பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். அந்த இன்டீரியர் ஆன்சர்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் 5 பார்த்துட்டிங்களா? அடுத்து 6, 7, 8, 9, 10 பாருங்கள். ஆறு, 7, 8, 9, 10 பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள் 11, 12, 13. அப்படியே பாஸ் பண்ணி கூட பொறுமையாக பாருங்கள், நான் வேகமாக போகிற மாதிரி தெரிஞ்சா. அப்புறம் 14, 15, 16, 17, 18. அடுத்து 19, 20 1 மார்க்கு. அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கப்பா. உங்களுக்கு 10 கொடுத்து எழுதுனா போதும், அதில் ஒரு கம்பல்சரி. ஓகேவா? 30 கொஸ்டின் கம்பல்சரி. தேக்க வீக்கம் என்றால் என்ன? ஸோ நிதி ஆயோக் பற்றி குறிப்பு வரைக. சுற்றுச்சூழல் என்பதன் பொருள் கூறுக. 27, 26 ஜிஎஸ்டி. வணிக விதிகளை விளக்குக. 25 தனிநபர் வருமானம் என்றால் என்ன? அது 21. வேற என்ன? வெள்ளி அங்கடி நடவடிக்கை என்பதன் பொருள் கூறுக. 24. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 ஆச்சுப்பா. ஸோ இந்த 6 இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இதெல்லாம். ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. அடுத்து 3 மார்க் போயிடலாமா? 3 மார்க் பார்த்துட்டிங்கன்னா 31லேருந்து 40 வரையும் அதே போல் தான். ஒரு கம்பல்சரி இருக்குது, 40 கம்பல்சரி இதாகணும் அது. அப்புறம் பொருளாதார அளவியலின் நோக்கங்கள் யாவை? 39. அப்போ நிதி ஆயோக் பணிகள் யாவை? அது தெரில என்னென்னு. குறிப்பு வருக. பருவநிலை மாற்றம், அமிலமலை, இது ஈஸி. 37 ஈஸி. கீழ்கான மற்றொரு சுருக்கமாக விவரி. பருவகால வேளாண்மை உடல்படு, இது ஈஸி. 33. தேசிய வருவாயின் பயன்களை பட்டியலிடுக. 32 ஈஸி. முதலாளித்துவம் மற்றும் சமத்துவத்தை வேறுபடுத்துக. 31 ஈஸி. 3, 4, 5 ஆச்சு. பணவீக்கத்தின் வகைகள் பற்றி எழுதுக. பணவீக்கத்தின் ஸோ வகைகள் பற்றி எழுதுக. அது ஈஸி தான். 3, 6 ஆச்சு. 7 ஆச்சுப்பா. 3, 30 ஃபஸ்ட்டு 3, அப்புறம் 35, 36, 35, 37, அப்புறம் 39, 40. ஸோ 7 3 மார்க் ஆச்சு. அடுத்து கடைசியாக உங்களுக்கான 5 மார்க்ஸ் எதிராக சாய்ஸ் தான். ஓகேவா? ஒன்று எழுதணும், இல்லை எழுதணும். ஓகேவா? ஸோ அப்படியே பாருங்கள். முதலாளித்துவம், சமத்துவம், களத்துவம் இவற்றின் தன்மைகளை விளக்குக. 3 மார்க்லேயே இது கேட்டிருந்தாங்க, 2 மார்க் கேட்டிருந்தாங்க, இதை 3 எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அதை எடுத்து எக்ஸ்ட்ரா எழுதினா போதும், உங்களுக்கு 5 மார்க்கு. ஓகேவா? இப்போ 42 பாருங்கள். தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் யாவை? ஏவே எழுதலாம் நீங்கள். இப்போ வேளாண்மைகள் வகைகள் யாவை? ஏவே எழுதலாம். இப்போ மொத்த தேசிய உற்பத்திக்கு சுற்றுச்சூழல் இது எழுதலாம். அப்புறம் பணத்தின் பணிகளை விளக்குக. இதுலேயும் ஏ எழுதலாம், அதில் எழுதலாம். அப்புறம் 46, 47 பார்த்துட்டிங்கன்னா நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் இது கண்ணமிட்டு ஏதான் எழுதலாம். அப்புறம் உள்நாட்டு வணிகத்துவம் பண்பாடு, இதெல்லாம் பாருங்கள். 3 மார்க் எடுக்கிறது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது. பப்ளிக் இந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட்ஸ் இட்பா. வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருப்பீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. சொல்ல வந்துட்டேன். அதுதான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கடைசி வீட்டில் படிப்பீங்க தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷயம் வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.